நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரெப்ளிகேஷன் என்வரன்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 லினக்ஸ் சர்வர் இருக்கு, ஆரக்கிள் லினக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நான் எதில் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஹைப்பர்-வியில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஹைப்பர்-வி பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் லினக்ஸ் சர்வர் 1, 2, 3 சர்வர் இருக்கு. ஓகேவா, ஸோ அதை வந்து நான் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் சூப்பர் குட்டியில் ஒவ்வொரு சர்வராட்டையும் எடுத்திருக்கேன். ஓகே, ஒவ்வொரு டேப்லையும் ஒவ்வொரு சர்வர் இருக்கு. ஓகே, மொத்தம் 3 சர்வர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹோஸ்ட் என்ட்ரி போடலாம். ஓகே, இப்போ ஹோஸ்ட் என்ட்ரி போடுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதோட ஹோஸ்ட் நேம் என்னன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு சர்வருக்கும் ஹோஸ்ட் நேம் இருக்கும். ஸோ எல்லா சர்வரோட ஹோஸ்ட் நேமும் ஒவ்வொரு சர்வர்லையும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ரெப்ளிகேஷன் கரெக்டாக ஆகும். இப்போ இது மாங்கோ டிபி 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கு 10. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 11 வந்து மாங்கோ டிபி 2 நோடு 2. ஓகே, ஸோ இது வந்து நோடு 3. ஸோ இது மூணுக்கும் ஹோஸ்ட் என்ட்ரி கரெக்டாக நம்ம போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போடலாம். விஐ இடிசி ஹோஸ்டஸ். ஓகே, ஐ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இன்செர்ட் 10.10.10.10. இதான் நோடு 1ஓட ஐபி. இதுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் வந்து மாங்கோ டிபி நோடு 1. ஓகே, அதே மாதிரி 11 10.10.10.11. இது வந்து சார் மேலே மாங்கோ டிபி நோடு 1 கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, அதாவது இது வந்து 11 வந்து மாங்கோ டிபி நோடு 2. நோடு 2. ஓகே, அதே மாதிரி 12 வந்து மாங்கோ டிபி நோடு 3. 10.10.10.12. இது வந்து மாங்கோ டிபி நோடு 3. ஓகே, ஸோ போஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. இதில் ஃபர்ஸ்ட் சர்வரில் போட்டோம். ஓகே, 10ல் போட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை காப்பி பண்ணிப்போம். இன்னும் ஒவ்வொரு தடவை டைப் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். ஸோ இதை தூக்கிட்டு 11 and 12 சேம் என்ட்ரி நம்ம போடணும். விஐ இடிசி ஹோஸ்டஸ். ஓகே, ஸோ இதில் சேம் அதே தான், அதே என்ட்ரியை போட போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பண்ணது பெஸ்ட் ஆயிடும். சேவ், எஸ்கேப் கொடுத்துட்டு சேவ். அதே மாதிரி நோடு 3லையும் அதே என்ட்ரியை போடுறேன். என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றும் பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் மாங்கோ டிபி நோடு 2 கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும், 11ஓட ஐபி வரணும். வருதா? ஓகே, அதே மாதிரி 3 கொடுத்தா 12ஓட ஐபி வரும். வருது. அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றிலையும் கரெக்டாக பிங் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பிங் மாங்கோ டிபி நோடு 1 நோடு 3யும் பிங் ஆகும். மாங்கோ டிபி நோடு 1. ஓகே, அடுத்தது நோட் 3 கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்
11ல 1 and 3 பிங் ஆகும். ஓகே, MongoDB node 1 and node 2, அதே இது node 2 பிங் ஆகும். இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிங் ஆகுது. இப்போ நம்ம இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெப்போ கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ ரெப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இல்லைனா நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். சாரி, MongoDBயோட இதில் போயே பார்த்துக்கலாம். ChatGPTல போட்டு எடுத்தாலும் சரி, இல்லைனா MongoDBயோட அஃபிஷியல் சைட்லேயே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 8.3 கிரியேட் பண்ணுறேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் அதை தான் போட்டிருக்கேன் அதில். ஓகே, ஸோ காப்பி பண்ணுறேன், Ctrl+L. ஸோ இதில் கொடுத்துட்டு VI கொடுக்கணும். VI etc டைரக்டரிக்குள்ள m.repos.d குள்ள MongoDB Enterprise 8.3 ஒரு ரெப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த ரெப்போவை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கீழே என்ன 2 இது இருக்குது, 8க்கு 1 9க்கு 1 இருக்குது. நம்ம இப்போ பண்ணுறது வந்து 9.0 தான் நம்ம இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன், 9 காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு. MongoDB Enterprise 8.3 என்ன நேம் ரெபாசிட்டரி கொடுத்துருக்கான், அப்புறம் எந்த யூஆர்எல்லேருந்து அது எடுக்குன்னு கொடுத்துருக்கான். ஜிபிஜி செக்னா கீ செக் பண்ணுறது, அந்த சைட்லேருந்து தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறாங்கிற ஒரு இதுக்காக ஜிபிஜி கீ செக் பண்ணிப்பாங்க. எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும், 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. இது அந்த ஜிபிஜி கீயோட இது. ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு தடவை அப்டேட் கொடுத்துக்கலாம். எல்லா அப்டேட்டும் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இல்லைனா ஏதாவது அப்டேட் உங்களுக்கு டிபெண்டன்சிஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு அப்டேட்ஸ், செக்யூரிட்டி அப்டேட்ஸு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது மாதிரி எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டே நம்ம அந்த ரெபாசிட்டரியை இது பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம கொடுக்கலாம், சேம் அதே தான். இதில் ஃபஸ்ட்டு இதாகிட்டு பார்ப்போம். ஓகே, எஸ் எஸ், காப்பி, இதான் ஃபஸ்ட்டு சேவ் ஆகுதா பார்க்கலாம். சேவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, போயிட்டு காப்பி போயிட்டு இந்த ஃபைலை ரீஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மெமரிஸ் இதனால சேவ் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், கொடுத்துட்டு எஸ்கேப். ஓகே, ஸ்லோவாக ஆகுதுதான் விஷயம். ஓகே, டபிள்யூ. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ கியூ. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். கேட்டு கொடுத்து அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். VI 12. ஓகே, ஸோ இங்கே இருக்கட்டும். எங்கேருந்து எடுக்கலாம், இங்கேருந்தே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, கேட் போட்டு எடுத்துட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ரெபாசிட்டரி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஒரு லைன் எடுக்கணும். சரி, காப்பி ஆகிடுச்சு. அப்படியே சரி. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ 3லேயும் நம்ம MongoDB 8.3யோட ரெப்போ போட்டாச்சு. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அப்டேட் செக் பண்ணிடலாம். அப்டேட். ஸோ இங்கேயும் கொடுத்துடலாம். எஸ், இதுலேயும் எஸ். ஸோ 10ல் முடிச்சா பார்க்கலாம்.
இன்னும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த சர்வர் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பேட்ச் அப்டேட் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ அப்டேட் ஆயிடுச்சு, ரீபூட் பண்ணிடலாம். நோடு 1 அப்டேட் முடிஞ்சிருச்சு, நோடு 2 போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நோடு 3யும் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் அப்டேட்டு முடிஞ்சிருச்சு, ஸோ இதுவும் அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டையும் ரீபூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் MongoDB. ஓகே, MongoDB என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ இதே தான் எல்லா இதுலையும் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஒரு இதில் செக் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எம் இன்ஸ்டால் MongoDB என்டர்பிரைஸ் அவ்வளோதான். ஓகே, எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ எம் கிளீன் ஆல் கொடுக்கலாம், இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எம் மேக் கேட்ச், இந்த ரெபாசிட்டரிலாம் உங்களுக்கு கேட்ச்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ரெபாசிட்டரி ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ வருது. ஸோ எஸ் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிருச்சு. ஓகே, ஏன்னா இதில் வந்து எஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இதை இதுலேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இது இன்னும் கேட்ச்லேருந்து இது பண்ணல. ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கிறதுக்கு அதை காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாகவே கொடுத்துடலாம். எஸ் மட்டும் எடுத்துடலாம், ஏன்னா எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அவ்வளோ. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுக்காம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அவ்வளோ. ஸோ இதில் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. MongoDB என்டர்பிரைஸு டூல்ஸு, அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் ஸ்கிரிப்ட், என்டர்பிரைஸ் சர்வர், ஸோ எல்லாமே ஒரே இதில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து எம் ரெபாசிட்டரின்னு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, லேட்டராக நம்ம எப்படி வந்து டாக் ஃபைல் வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஓகே, வித்தவுட் இன்டர்நெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றியும் லேட்டரானு பார்க்கலாம். ஓகே, இதில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே இது எங்கே இது பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ் எடுத்துடலாம். இங்கே என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இப்போ MongoDB நோடு 1 தான் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. நோடு 2 அண்ட் நோடு 3 வந்து இன்ஸ்டலேஷன் இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஸோ இது செக் பண்ண வந்துருச்சு. ஓகே, நோடு 3ல வந்துருச்சு. எஸ் கொடுக்குறேன். ஓகே, நோடு 2 இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நோடு 2லையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், ஸோ இப்போ ஒன்லி இப்போ இன்ஸ்டலேஷன் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் முதல்ல செக் பண்ணணும். மூணுலேயும் MongoDB சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நோடு 1 பிரைமரி, நோடு 2 செகண்டரி, நோடு 3 செகண்டரி. ஓகே, அப்படிதான் செட் பண்ண போகிறோம். ஸோ MongoDB நோடு 1ல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ MongoDB வெர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா, ஸோ இவ்வளோ கமெண்ட் இருக்கு பாருங்க மாங்கோவில். Mongo D வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன வெர்ஷன் வாங்குறோம். ஸோ 8.3.2. ஓகே, ஸோ அதே மாதிரி சிஸ்டம் சிடிஎல் சர்வீஸ் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டேட்டஸ் Mongo D. ஸோ உங்களுக்கு ஸ்டாப்ல இருக்கு. சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் Mongo D. ஸ்டேட்டஸ் அகைன் திருப்பி ஸ்டேட்டஸே போட்டேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் எல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் ரன்னிங் வந்துருச்சு. ஸோ இதில் போயிட்டு Mongo SH கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஏன்னா இப்போ ஆத்தென்டிகேஷன் இல்லை. ஓகே, நம்ம ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணும்போது ஆத்தென்டிகேஷனோட பண்ணணும். ஓகே,
ஸோ இங்கேயும் MongoDB இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. MongoD -version இதுலேயும் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு இருக்கு, நோடு 3ல முடியல. ஸோ இதில் MongoD வெர்ஷன் அது சேம் 8.32. சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் MongoD. ஸோ ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம். அகைன் எஸ், இட்ஸ் ரன்னிங். ஓகே, ஸோ இங்கேயும் Mongo SH போட்டால் இல்லை என்ட்ராதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஆகலை. இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. Mongo network error. ஓகே, இதில் இன்னும் வரல. ஓகே, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் வரல. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டு தான் இருக்கு இன்னும். ஓகே, ஸோ இதுலேயும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுலேயும் MongoD வெர்ஷன் செட் பண்ணலாம். MongoD -version. ஓகே, அதுக்கப்புறமா இதில் நமக்கு இப்போ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. Mongo SH இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தா டிசேபிள் ஆகும் நினைக்கிறேன், பார்க்குறேன். ஸோ இப்போ SE ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. ஸோ என்ஃபோர்சிங் மோடில் இருக்கு. ஓகே, கரண்ட் மோட் வந்து ப்ரிமிட்டிவ் மோடில் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டிசேபிள்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் கொடுக்குறேன். அந்த etc SE Linux config ஃபைலில் போயிட்டு என்ஃபோர்சிங் மோடை வந்து டிசேபிள் மோடாக சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ கேட்டு சேம் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கான்ஃபிக் மோடு வந்து டிசேபிள்னு சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குன்னா டிசேபிள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ SE ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் ரீபூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசேபிள் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு புரியாத இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிவிஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது மோடு 1 பெர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ரிப்ளிகேஷன் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஸோ இதில் MongoD வெர்ஷன் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம் CTL நோட் 3ல செக் பண்ணுறேன். நோடு 2ல ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். MongoD இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். MongoD ஸ்டார்ட்டு ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது மூணுலேயும் நம்ம SE லினக்ஸை ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே SE லினக்ஸை டிசேபிள் பண்ணிடலாம். SE ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு என்னென்னா SE ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்ஃபோர்சிங் மோடில் இருக்குது. இதை வந்து நான் டிசேபிள் மோடுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ திருப்பி அகைன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள்னு இருக்கா. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே டிசேபிள் பண்ணியாச்சு. நோடு 3ல பண்ணலாம். ஸோ இதில் இப்போ SE ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். சாரி, SE ஸ்டேட்டஸ். ஸோ இங்கேயும் உங்களுக்கு டிசேபிள் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதோட ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இங்கே MongoD செல் வருதா பார்க்கலாம். MongoD SH, சாரி Mongo SH. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 27 இதில் வந்து இதோட போர்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 இதில் இருக்கணும். நெட்ஸ்டாட் போர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெட்ஸ்டாட் -TNLUP போட்டால் எல்லா போர்ட்டுமே வரும். ஸோ இதில் 27 இது பார்த்தீங்களா. ஸோ இந்த போர்ட் நம்பர் உங்களுக்கு லிசனில் இருக்கணும்.
ஸோ லிசனிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேயும் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதில் தான் நமக்கு வரல. நெட் ஸ்டார்ட்டு -TNLUP. இதில் போட்டு வந்து உங்களுக்கு லிசனிங் ஆகலை. ஓகே, அதுதான் என்னன்னு தெரில. அது வாங்க இப்போ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் MongoD ஸ்டாப்பில் இருக்காங்க. தெரியல MongoD ஸ்டாப் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் டெட் மோடில் இருக்குது. ஓகே, ஸோ அகைன் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட்டு MongoD. ஓகே, ஸோ பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஃபயர்வாலையும் நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ நெட் ஸ்டார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்டு -TNLUP போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போ மூணுலேயுமே உங்களுக்கு, ஸோ இதுலேயும் செக் பண்ணிடலாம். இதுலேயும் MongoD கனெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ மாங்கோ நெட் ஸ்டார்ட் போட்டு பார்க்கலாம். நெட் ஸ்டார்ட்டு -TNLUP. ஸோ இதுலேயும் உங்களுக்கு, ஆனால் இதில் இருக்கு. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயும் ஃபயர்வால் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா 2.7 இது வந்து அதனால் கூட இருக்கலாம். ஓகே, முதல்ல ஃபயர்வால் டி ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஃபயர்வால் டி. ஸோ ஆக்டிவ் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஃபயர்வால் cmd -list -all. ஸோ இதில் வந்து 27017 வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், போர்ட்டில் அலோவில் இருக்கணும். ஸோ இப்போ போர்ட்ஸில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் வரல. ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம போர்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாம் என்ன போர்ட்டுன்ட்டு. 27017 அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி அலோவ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபயர்வால் cmd -add port equal to 27. நம்ம அதை காப்பி பண்ணிடலாம், அதை பேஸ்ட் பண்ணிடலாம். add போட்டு /TCP பெர்மனண்ட். ஓகே, சாரி, போர்ட்டில் வந்து இது போட்டேன், கோலன் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ரீலோட் பண்ணலாம், அப்படின்னா தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபயர்வால் cmd -reload. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். லிஸ்ட் ஆளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி இதுலேயே நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபயர்வால் cmd. ஸோ மற்ற 2 நோட்லேயும் ஆட் பண்ணுறோம். சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். நோடு 3லேயும் ஆட் பண்ணலாம். நோடு 3 ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரீலோட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபயர்வாலோட அந்த என்ட்ரி வந்து சேவ் ஆகும். ரீலோடு. ஓகே, ஸோ ரீலோட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபயர்வால் cmd -list -all. ஓகே, ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். list -all. ஸோ இதுலேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ அகைன் இதில் மாங்கோ செல் கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணி தான், டேட்டா பேஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு, அதனால கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் தான் கனெக்ட் ஆச்சு நமக்கு. நம்ம கனெக்ட் ஆகாது வந்து நோடு 2ல் கனெக்ட் ஆகலாம், நோடு 3ல் கனெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நோடு 2வும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபயர்வால் போட்டு அலோவ் பண்ணாதனால தான் காரணம். ஓகே, இப்போ நோடு 1 கனெக்டட், நோடு 2வும் கனெக்டடு, நோடு 3 தான் கொஞ்சம் லேட் ஆகுது, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எக்ஸிட் பண்ணிடலாம்.
ஸோ மெமரி எரர் வருது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சரி பண்ணலாம். மெமரி நம்ம டெஸ்டிங் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எரர் வருது. ஓகே, ஸோ மெமரி கம்மியாக இருக்குது, அதனால அந்த வார்னிங் எரர் வருது. ஸோ இதுலேயும் அதே வார்னிங் தான் வருது. ஓகே, ஸோ இங்கே திரும்ப ஒரு தடவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ்சி ஸ்டேட்டஸ் டிசேபிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், டிசேபிளாக தான் இருக்குது. ஒரு தடவை திருப்பி அகைன் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணலாம். சர்வீஸ் ஸ்டேட்டஸ் மாங்கோ டி ரன்னிங்கில் தான் இருக்குது. நெட்டு ஸ்டார்ட்டு -tnlut. ஸோ இதுலேயும் உங்களுக்கு 2701 இதில் தான் இருக்குது. இதில் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் மாங்கோ டி ஸ்லோவாக இருக்குது, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட்டு மாங்கோ டி. ஸோ இப்போ போட்டு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே ஓகே, கண்ட்ரோல் எல் மாங்கோ ஸ்கெட்ச். ஸோ இதை வந்து ஒரு தடவை வேணால் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். லினக்ஸ் 6 எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எஸ்சி லினக்ஸ் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால ரீஸ்டார்ட் பண்ணுறேன். 6 ஓகே, ஸோ எல்லா சர்வரையும் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, 3 சர்வரும் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மாங்கோ டிவி நம்ம கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம் ஒவ்வொன்றிலையும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கனெக்ட் ஆகலை, ஏன்னா மெமரி அதுக்கு முன்னாடி நம்ம மெமரி செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மெமரி வந்து 512 கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம மெமரி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஸோ மோர் தென் 512க்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸ்வாப் மெமரி இருக்குது, இது இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 512 ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது சம்டைம்ஸ். ஓகே, மினிமம் அட்லீஸ்ட் 1 ஜிபிக்குள்ளேயே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் பார்க்கலாம். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நம்ம டெஸ்டிங்காக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் மெமரி கம்மியாக தான் பண்ணுவோம். அதனால 1 ஜிபிக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஓகேவா தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ மெமரின்னு கண்டிப்பாக ஆக்குபை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு தேவையான மெமரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து சர்வீஸ் இல்லை, அது சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பட் இது வந்து லாகின் ஆகாது, உங்களுக்கு செல் வந்து உள்ள லாகின் ஆகாது. ஸோ இதுலேயும் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் ஆகுதான்ட்டு, சாரி செல்லில் வந்து கனெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு மாங்கோ செல். ஸோ கனெக்டடு, இது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். மாங்கோ எஸ்ஹெச் கனெக்டடு எஸ்ஹெச். இப்போ நமக்கு வந்து வித்தவுட் ஆத்தென்டிகேஷன், அதாவது எதுவுமே யூசர் இல்லை, அட்மின் யூசரில் டைரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ அட்மின் யூசர் நம்ம எதுவுமே எனேபிள் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாகின் ஆகுது. இப்போ நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம ரெப்ளிகேஷனோட ரியல் ரெப்ளிகேஷன் செட்டப் வந்து ரெடி பண்ண போகிறோம்.